வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு நல்லோரை பின்பற்று. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அதாவது வாழ்க்கையில நாம மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வெற்றியையும் விரும்பி நாம நல்லவர்களோடு இணக்கம் கொண்டா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்லவர்களோடு இணக்கமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வெற்றியாகவும் இருக்கும் என்பதுல எவ்வித ஐயமும் இல்லை. அது பற்றி நாம சிந்திக்கலாம். நல்லோரை பின்பற்று, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்று நல்லாரோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று மூதுரை வலியுறுத்துகிறது. நம்முடைய குருபிரான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நம்முடைய ஞான களஞ்சிய பாடல்ல தான் இதனை பற்றி கூறியிருக்கிறாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் என்ற அந்த மகரிஷியோட வாக்குப்படி நாம எந்த பொருளை சார்ந்திருக்கிறோமோ அந்த பொருளின் தன்மையாகவே மாறி விடுகிறோம். இது இயல்பூக்க நியதி அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா தெரியுது. அப்போ நாம நல்லோரோடு இணக்கம் பெற்றிருக்க வேண்டும். நம்ம அந்த ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி அந்த காலத்துல வீடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா சுவாமி அதாவது படங்களோட சேர்த்து இறைவனோட படங்களோடு சேர்த்து நாட்டுக்கு உழைத்த தலைவர்களோட போட்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மகான்களோட போட்டோஸ் எல்லாம் அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கும் அவங்கள மாதிரி வரணும், அவங்களோட நல்ல குணங்கள் நமக்கும் வரணும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவோம், அவங்களோட எதற்காக அவங்க வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க, நல்லவங்களோடு இணக்கமாக இருத்தல் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய சான்று எதுவும் கிடையாது. அப்போ அதெல்லாம் பார்க்க 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 நமக்கும் அத மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக ஏற்படும். அதாவது நம்முடைய எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலர்கிறது. நாம உயர்ந்த எண்ணங்களோட இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் உயர்வானதாக இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள் நம்மள அந்த நல்ல எண்ணங்கள் இல்லாம தீய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அது அதனால நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்புகள் வருது. நாம நெகட்டிவா நினைக்க நினைக்க அதுதான் நமக்கு முதல்ல நிக்கும். நமக்கு சங்கல்பம் சொல்லும் போது கூட மகரிஷி நமக்கு அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி நாம சங்கல்பம் சொல்லும் போது அதுவே நம்முடைய கருமையத்துல பதிஞ்சு இந்த பிரபஞ்சத்துல பதிஞ்சு நமக்கு அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ நாம ஒரு உடற்பயிற்சி ஒரு காயக்கல்பம் செய்யறதுக்கு கூட இந்த சங்கல்பத்தை நாம தினந்தோறும் பண்ண 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 அதுவே நம்முடைய கருமையத்துல பதிஞ்சு நமக்கு அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது. இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. திருவள்ளுவர் கூட அவரோட அதிகாரத்துல 5 அதிகாரத்துல இந்த நட்பு பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு. நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை, கூடா நட்பு, தீ நட்பு அப்படிங்கிறத யாரோடெல்லாம் பழகணும், யாரோடெல்லாம் பழகக்கூடாது, அந்த வாழ்வதற்கான வழிய நாம கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்படியெல்லாம் அந்த அதிகாரத்துல திருக்குறள்ல 2 அடியில அவ்வளவு தெளிவா எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த நேர்மறையான எண்ணங்களோட நாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரு 4 குணங்கள் நமக்கு வேணும் அப்படின்றாங்க. ரேஸ் யுவர் கோல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இது பத்தி ரொம்ப தெளிவா எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. நம்மளோட வெற்றி பயணத்தோட முதல் படி நம்மளோட எண்ணங்கள் நேர்மறை எண்ணமாக இருக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா முதல்ல நமக்கு சுய விழிப்புணர்வு இருக்கணும். 2வதா நாம தன்னை அறிதல். அப்போ இந்த முதலாவதா சொன்ன அந்த சுய விழிப்புணர்வு எப்போதும் நாம ஒரு அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னா மகரிஷி நமக்கு அற்புதமா இதுக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாய் இரு. அப்போ நாம எப்போதும் அந்த தவ நிலையிலே இருக்கும்போது காலையில 20 நிமிஷம் சாயங்காலம் 20 நிமிஷம் மட்டும் தவம் பண்ணாம நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம அந்த விழிப்புணர்வோட அந்த தவத்துல எந்த அளவுக்கு ஆழ்ந்தாழ்ந்து தவம் பண்றோமோ பண்ணும்போது நமக்கு அந்த அயரா விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும். அப்போ
அவங்க சொல்ற அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிற அந்த சுய விழிப்புணர்வு நமக்கு இந்த பயிற்சிகள செய்யும்போது, நம்முடைய இயல்பாகவே அது மாறுது. 2வது சொல்றாங்க தன்னை அறிதல். அப்போ ஆக்கினை தவம் பண்ணும்போதே, நான் யார்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு நம்ம யாரு? எதுக்காக வந்திருக்கிறோம் இந்த உலகத்துல? நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன? நான் யார்? அப்படிங்கிற ஒரு தன்னிலை விளக்கம் நமக்கு கிடைச்சிருது. ஆக்கினை தவம் பண்ணும்போதே. அப்போ அவங்க 3வதா ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த "ரெய்ஸ் யுவர் கோல்ன்ற" புத்தகத்துல, ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ நமக்கு அந்த 6 தீய குணங்களையே 12 நாள் பயிற்சியிலேயே மகரிஷி நமக்கு இத குடுத்திருக்கிறாங்க. அந்த 6 தீய குணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நான் தான் உயர்ந்தவன்ற அந்த ஒரு சுப்பீரியாரிட்டியும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற அந்த இன்ஃபீரியரும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ அத வந்து சமநோக்காக மாற்றிக் கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்? தவப்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். அடுத்தது பார்த்தோம்னா, இப்படி இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தது அப்படின்னா, அதுதான் நமக்கு வாழ்க்கையில அந்த நம்பிக்கைன்ற அஸ்திவாரத்தையே அடியோடு அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, படிப்படியான முன்னேற்றம். அதாவது எந்த ஒரு அதுக்கு கூட ஒரு அதுல ஒரு அந்த புக்ல ஒரு சின்ன கதை குடுத்திருக்காங்க. ஒரு பாஸ்கெட் பால்ல ரொம்ப ஒரு ஃபேமஸா இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்துலயும் வின் பண்ணி நெறைய மெடல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர வந்து ஒரு ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. இவர் வந்து எல்லா இதுலயும் பார்த்தோம்னா, இவ்ளோ ஒரு ஆக்டிவா இவ்ளோ நல்ல கோல் அடிக்கிறாரே! எப்படி இவரோட பயிற்சிலாம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கு. உடனே அவர்கிட்ட சொல்றாரு, "நீங்க பயிற்சி பண்ணும்போது உங்கள நான் வந்து பார்க்கணும். வர முடியுமா?" அப்படின்னு. "நான் பார்க்க முடியுமான்னு?" கேட்கிறாரு. "ஓ! தாராளமா வாங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு அவருக்கு அந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் மேட்ச் இருக்கோ, அன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு, "காலையில ஒரு 4 மணிக்கு நீங்க இந்த மைதானத்துக்கு வாங்க. நான் அங்க தான் பயிற்சி பண்ணிட்டு இருப்பேன்." அப்படின்றாராம். அப்ப இவரு போறாரு. 4 மணிக்கு போறாரு. பார்த்தா அங்க அந்த விளையாட்டு வீரர் பார்த்தா, காலையிலேயே அங்க உட்கார்ந்து அவர் பயிற்சிய பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "எப்படி இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டீங்க? அதுவும் இல்லாம நான் இவ்வளவு நேரம்" இவர பார்த்த உடனே அந்த விளையாட்டு வீரர் சொல்றாரு, "நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கவனிங்க. உட்கார்ந்துருங்க. நான் வரேன். ஒரு 1/2 மணி நேரத்துல வரேன்றாரு." இவர் ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார்ந்து பார்க்கிறாரு. அப்போ அவர் வந்து விளையாடுறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சில்லியா இருக்கு. என்னடா இவர் என்ன பேசிக்கா உள்ள பயிற்சியில முதல்ல போனா சொல்லி தருவாங்களே, அந்த பயிற்சிய போய் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரே. எப்படி இவர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மேட்ச்சுக்கு போப்போறாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு. 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் வராரு. "என்ன என்னோட பயிற்சிய பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தீங்களே, பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தேனே, பயிற்சிய பார்த்தேன். ஆனா நான் ஒண்ணு கேட்கலாமான்றாரு. தாராளமா கேளுங்கன்றாரு. நீங்க இந்த மாரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள போய் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு நீங்க விளையாட போறதும் ஒரு பெரிய மேட்ச்சு. இதுக்கு இது எப்படி பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த நுட்பங்கள் தான். இந்த ஆரம்ப காலகட்டத்துல நாம பண்ணக்கூடிய அந்த நுட்பங்கள நாம என்னைக்குமே மறந்துறக்கூடாது. அந்த பேசிக்கான விஷயங்கள் தான். நான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய விளையாட்டு வீரரா இப்படி கோல் அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு காரணமா இருந்தது, இந்த அடிப்படை பயிற்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாமளும் மகரிஷி நமக்கு அற்புதமா எளிய முறையில நமக்கு பயிற்சிகள வடிவமைச்சு குடுத்திருக்கிறாரு. நம்ம வந்து வாழ்க்கையில எந்தெந்த நிலைக்கு போனா கூட, இது வந்து சும்மா நம்ம மத்த யோகா, ஆசனாஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்க்காக கூட எம்எஸ்சிலலாம் படிக்கும்போது, அந்த ஆசனாலாம் பார்த்தா தலைகீழ நிக்கணும்பாங்க. திடீர்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போகும்போது, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து அப்பதான் இந்த மகரிஷியோட பயிற்சியோட பெருமை என்னங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அப்போ நாம அடிப்படையா கத்துக்கிட்ட விஷயங்கள நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நாம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவரோட இது வந்து நமக்கு ஒரு உதாரணமா இருக்கும். ஏன்னா, நாம படிச்ச அந்த பேசிக்கா கைப்பயிற்சி, கால் பயிற்சி இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நமக்கு என்னன்னைக்குமே உறுதுணையா இருக்கும். அந்த கைய வந்து கை, காலு எல்லா உறுப்புமே நமக்கு தேவைதான். அதுலயும் குறிப்பா அந்த காலுக்காக அற்புதமா மகிழ்ச்சி பயிற்சிய வடிவமைச்சு குடுத்திருக்கிறாரு. பார்க்கறதுக்கு அவ்ளோ எளிமையா இருக்கும். மத்த இதுல ஒரு ஜிம்முக்கெல்லாம் போனா அந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவ்ளோ ஹெவியான எக்சர்சைஸ் குடுக்குறாங்க. ஆனா மகரிஷி நமக்கு ரொம்ப எளிமையா குடுத்திருக்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில இந்த அடிப்படை பயிற்சிய நாம என்னைக்குமே மறக்கக்கூடாது. செய்றதுக்கும் என்னைக்குமே விடாம ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து இந்த பயிற்சிய செய்யணும்னு நாம தினந்தோறும் சங்கல்பத்த எடுத்துக்கணும். அப்போ அந்த அளவுக்கு அந்த "ரேஸ் யுவர் கோல்ன்ற" புத்தகத்துல நம்ம வாழ்க்கைக்கான வெற்றி பயணத்தோட படிகள குடுத்திருக்கிறாங்க. சுய விழிப்புணர்வு, தன்னை அறிதல், ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை ம் கொள்ளாம இருக்கணும். படிப்படியான முன்னேற்றம். அப்போ இது எல்லாமே நம்முடைய மனவளக்கலைன்ற பொக்கிஷத்துல அடங்கி இருக்கு. அப்போ நாம தொடர்ந்து பயிற்சிகள செய்ய செய்ய செய்ய
நம்மளும் அந்த வெற்றி பயணத்துல போகறதுக்கு மகரிஷியோட பயிற்சிகள் நமக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அப்போ இந்த நல்லோரை காணுதல், அப்போ நல்லவங்களோட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் நல்லதாக இருந்தா நமக்கு உயர்வான நண்பர்கள், நமக்கு ஏத்த மாரி அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி நபர்களோட அவங்கள பார்க்கும்போது, அவங்க கிட்ட இருக்கிற குறைகள காணாமல் நிறைகளையே பார்க்கக்கூடிய தன்மை நம்முடைய இயல்பானதாக மாறிவிடும். இதற்கு மகரிஷி வாழ்க்கையில இருந்த ஒரு நபரையே நாம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குருவோட வாழ்ந்தவரு. அவர் நம்மளோட தியாகராஜன் ஐயா அவர்கள். புலவர் தியாகராஜன் ஐயா. அவங்க பார்த்தோம்னா, ஒரு வாட்டி ஆழியாருக்கு மகரிஷியோட மறைவுக்கு பிறகு, அங்க ஆழியார் போயிருந்தப்போ, அந்த மணிமண்டபத்துல வாசல்ல லைன்ல நிக்கும்போது பார்த்தா, அங்க மகரிஷி நிக்கிற மாரியே இருந்தது. அப்ப நான் கூட என்னடா மகரிஷி நிக்கிறாரே! நமக்கு தான் அப்படி தெரியுதோ! அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்ண ஒரு வாட்டி மட்டும் திருப்பி திறந்து பார்க்க, அப்படியே அந்த எல்லோ கலர் துண்டு போட்டு தெரியுது. அப்ப என்னடான்ட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன மகரிஷி மாரியே தெரியுது அங்க, அப்படின்னு உடனே அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல இவர் மகரிஷியோட இருந்தவரு. மகரிஷியோட அணுக்கத் தொண்டர். அவர் கூடவே இருந்து, அவர் எப்படி அந்த கவியில சொல்லியிருக்கிறாரோ, "எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைத்தால் அதோட தன்மையாகவே மாறுவாங்க. உடலினிலும், மனதினிலும் மாற்றம் காணும்னு அவர் சொன்னதுக்கு உள்ள உதாரணத்த நம்ம இப்போ நேர்லயே பார்க்கலாம். இவர் மகரிஷியோடயே இருந்தாரு. அவருக்கு சமையல்லாம் பண்ணி குடுத்து, அவரோட அணுக்கத் தொண்டரா இருந்தாரு. இப்போ மகரிஷி மறைவுக்கு பிறகு இவர் தான் அந்த மணிமண்டபத்துல இருந்து 5 வேளை தவத்த நடத்தி குடுக்குறாரு அப்படின்னு. அப்போ இன்னைக்கு அவர் அந்த 6 ஆண்டுகள் மகரிஷியோட மறைவுக்கு பிறகு 6 ஆண்டுகள் ஆழியாரிலேயே இருந்து அந்த குருவோட தொண்ட தன்னோட இணைத்துக் கொண்ட தியாகசீலர் அப்படின்னு ஒரு பேராசிரியர் அவர பற்றி எழுதியிருக்கிறாங்க. குருவோட ஒவ்வொரு அசைவுலயும் கூடவே இருந்து, இணைந்து, உடலால், உயிரால், உணர்வால், உருவத்தால் குருவாகவே மாறி, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூத்த பேராசிரியராகவும், பொள்ளாச்சி வேதலோக அன்பு நிலைய அறக்கட்டளையின் தலைவராகவும் தொண்டாற்றிய புலவர் அப்படின்றாங்க. இத விட வேற உதாரணம் நமக்கு தேவை. வேற எதுவுமே நம்ம பார்க்க வேண்டியதில்ல. அப்போ மனவளக்கலை அன்பர்கள் எப்படி இருக்கணும்? வேதாத்திரிய சீடர்கள் எவ்வாறு இருக்கணும்? அப்படின்னு வாழ்ந்து காட்டிய முதன்மை சீடர் அப்படின்னு அவர வர்ணிச்சு குறிப்பிட்டிருக்கிறாரு. அன்பு, அடக்கம், எளிமை, தூய்மை, இனிமை, பணிவு, பேச்சாற்றல் போன்ற பண்புகளோட உறைவிடமாக, இலக்கணமாக வாழ்ந்தவர் புலவர் தியாகராஜன் ஐயா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தம்மோட வாழ்நாள் முழுவதையும் தம் குருவின் சேவைக்காக உலக மக்களுக்காகவே அர்ப்பணித்து உலக நலத் தொண்டராக வாழ்ந்தவர் நம்முடைய தியாகராஜ ஐயா புலவர். நம்மிடையே வாழ்ந்த சீடராக, ஞானியாக, தர்மத்தின் தலைவராக, யோகியாக, சித்தராக, தனிமனித வாழ்வியல், உயிர் பண்பியல் அனைத்திலும் சிறந்தோங்கி மக்களுக்காகவே, மக்களிடையே, மக்களில் ஒருவராக வாழ்ந்த நமது புலவர் அவர்கள் தோன்றி புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரோட வாக்கிற்கு இணங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து நம்மிடையே தெய்வமாக வாழ்ந்து வருகிறார்கள்னு அந்த பேராசிரியர் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. சோ அந்த அளவுக்கு நாம நல்லவர்களோடு இணைந்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி உதாரணங்களே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அதே மாரி அந்த புலவர் எப்படி அவரோட அணுக்கத் தொண்டரா இருந்து சேவை செய்தாரோ, அதே மாதிரி தான் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நாம நல்லவங்களோட இணங்கி இருக்கணும். நல்லாரை பின்பற்றி வாழ வேண்டும். அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ, இப்ப மகரிஷி நமக்கு பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கைக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும் இதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிந்ததுனால, நாம கண்ண மூடிட்டு அத பின்பற்றி வாழணும். இப்ப ஒரு அதே மாரி அந்த நேர்மறையா எதை எடுத்தாலும் அதுல இருக்கிற நேர்மறையான விஷயங்களையே நம்ம பார்க்க கத்துக்கணும் அப்படிங்கிறது நாம தவம் செய்ய செய்ய அது நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அப்போ தவம் செய்யும்போது என்ன நடக்கும்னா, நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறையுது. அப்ப குறையும் போதுதான் நமக்கு இந்த மாரி சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை நம்முடைய இயல்பாக மாறுது. அப்போ இப்போ ஒரு கண்ணாடி குவளையில ஒரு பாதியா காலியா இருக்கிற நீர காட்டுனாங்கன்னா, அத பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதும், நெகட்டிவா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவா இருக்கிறவங்க இது பாதி காலியா இருக்கும்பாங்க. அப்போ இந்த மாதிரி அ பாசிட்டிவா அத பார்க்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துனா இது நெறஞ்சிரும் அப்படிங்கிற மாரி அத நேர்மறையாக பார்க்கறதுக்கு பழகிக்கோங்க. ஒரு காலத்துல பல போர்கள்ல வெற்றி பெற்று வீரமும், கருணையும் கொண்ட அரசன் ஒருவன் இருந்தாரு. அவர்
அவர் எதிர்கொண்ட கடைசி போர்ல ரொம்ப மோசமா காயமடைந்து தன்னோட கண்ணு மற்றும் கால இழந்துட்டாரு. அவர் இயலாமையா இருந்த போதும் கூட, அவர் அந்த அரசன் வந்து நல்ல புத்திசாலித்தனமாகவும், நியாயமாகவும் தொடர்ந்து ஆட்சி செஞ்சு வந்ததுனால, மக்களும் அவர வந்து ரொம்ப நேசித்தாங்க. இவர் வந்து இப்படி போர்ல தான மக்களுக்காக தானே இவரு இதாயிருக்காரு அப்படின்னு சொல்லி, அவர் மேல இன்னும் ரொம்ப கருணையோட இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ராஜா அரண்மனையில அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ உட்கார்ந்திருக்கும்போது, அங்க வந்து அவர் முன்னோர்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்க இருக்கு. வரிசையா ஒண்ணொண்ணா ஒவ்வொரு தலைமுறை இதையும் மாட்டி வச்சிருக்காங்க. எல்லா உருவப்படங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அவங்களோட வீரம், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, மக்களுக்கு எப்படியெல்லாம் செஞ்சாங்க, அப்படிங்கிறத அவர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாளு தன்னோட அடுத்து வந்து தன்னோட ஃபோட்டோவும் இதுல வரும். அப்போ தன்னோட குழந்தைகள் வந்து முன்னோர்கள் எல்லாரோட உருவப்படங்களையும் நினைவு கூருவாங்க. அப்போ என்னோட படம் மாத்திரம் இதுல வைக்க முடியாது. ஏன்னா, உடல் ஊனமுற்று இப்படி கண்ணு பார்வை தெரியாம இப்படி இருந்ததுன்னா, அத பார்க்கும்போது அவங்களுக்கும் இவர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படிங்கிறதுனால, இவர் என்னோட ஃபோட்டோ மட்டும் இதுல வராது அப்படின்னு ராஜா கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ தன்னோட அந்த ஃபோட்டோ மாட்டுனாலும் தன்னோட குறைகள் தெரிஞ்சிரும் அப்படின்னு அவரும் அத மாற்றத்துக்கு விரும்பல. அப்போ அவரு வந்து நெனைக்கிறாரு, சரி நம்மளோட ராஜ்யத்துல நெறைய ஓவியர்கள்லாம் இருக்காங்க. இதுல புகழ்பெற்ற ஓவியர்கள் எல்லாரையும் நம்ம வரச் சொல்லுவோம். அரண்மனையில ஒரு தனக்கான அழகான ஒரு உருவப்படத்த வைக்கணும். இந்த பணிய யார் செய்றாங்களோ அவங்களுக்கு நான் வந்து என்னோட ராஜ்யத்துல ஒரு பங்க குடுக்குறேன். கண்டிப்பா அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதையெல்லாம் நான் வெகுமதியா குடுக்குறேன். ஆனா இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஓவியத்த வரைஞ்சு குடுக்கணும். யார் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு உடனே மக்களுக்கெல்லாம் பயம். எப்படி அழகா வரைய முடியும்? இவர் தான் இப்படி குறையுடையவரா இருக்கிறாரே, இவர் ஓவியத்த வரைஞ்சா அந்த குறை தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ராஜாக்கு கோவம் வந்துருமே, நமக்கு தண்டனை தான, மரண தண்டனை கிடைச்சிருமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து போய் ஓவியர்கள்லாம் பார்த்துட்டு பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுல வந்து இளமையான ஒரு ஓவியர் வந்து ராஜாவோட படத்த வரையறதுக்கு முன் வராரு. அவரு வராரு வந்து நான் வரையிறேன்னு நம்பிக்கையோட சொல்றாரு. எல்லாரும் அவர ஆச்சரியமா பார்க்குறாங்க. அவர் சொல்றாரு, "எனக்கு ஒரு 1 வாரம் டைம் குடுங்க. நான் வந்து இந்த படத்த நல்லபடியா வரைஞ்சு குடுக்குறேன். உங்க அரண்மனையில மாட்ற அளவுக்கு அது ரொம்ப சிறப்புடையதா இருக்கும்." அப்படின்லாம் சொன்ன உடனே எல்லாருக்குமே சரி நிச்சயமா இவனுக்கு மரண தண்டனை தான் கிடைக்க போகுது. ரொம்ப ரிஸ்க் எடுக்குறான் அப்படின்னு நெனைக்கிறாங்க. 1 வாரம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அந்த ஓவியத்த அவருக்கு ராஜா கிட்ட முதல்ல காட்டுறாரு. ராஜா அத பார்த்த உடனே அப்படியே மெய்மறந்து நின்றுறாரு. அவ்ளோ அழகா அவரோட குறையே தெரியாம அந்த ஓவியத்த அந்த ஓவியன் அவ்ளோ அற்புதமா வரைஞ்சிருக்கிறாரு. பார்க்கும்போது அவர் என்னன்னா, ஒரு குதிரை மேல ஏறி உட்கார்ந்து, அந்த ஒரு கால தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவ அவர் வரைஞ்சிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, ஒரு கால தூக்கி வச்சிருக்கும்போது, இன்னொரு கால் ஆட்டோமேட்டிக்கா கீழ இருக்கும். அப்போ இன்னொரு அந்த ஊனமுற்ற கால் தெரியல. இவரு சைடா இந்த சைடா அவர் வரைஞ்சிருக்கிறதுனால, அந்த அவரோட கண் பார்வை தெரியாததும் அதுல அந்த ஓவியத்துல தெரியல. அப்போ ராஜாவுக்கு அத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட ஓவியத்த இத வந்து கண்டிப்பா என்னோட அரண்மனையில நான் மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஓவியத்த வந்து நீங்க அந்த என்னோட இருக்கக்கூடிய குறைகள் தெரியாம, அத அவ்ளோ அற்புதமா வரைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நெறைய வெகுமதிகள் அளிச்சு, அவர் என்ன கேட்கிறாரோ அதையெல்லாம் குடுத்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கிறாரு. அப்போ இது ஒரு கதையாக இருந்தா கூட, நாமளும் நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நெறைய நெகட்டிவான விஷயங்கள நெனச்சு நெனச்சு, நாம வந்து இத செய்யலாம் அப்படின்னு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகும்போது நமக்கு நெறைய தடைகள் வருது. அப்போ நாம அந்த தடைகள எல்லாம் படிக்கற்களாக மாற்றி, குறிப்பா பார்த்தோம்னா, இந்த பயிற்சிகள் செய்றதுல தான் நமக்கு நெறைய தடங்கல்கள் வருது. இவ்ளோ அற்புதமான பயிற்சி கண்ண மூடிட்டு இத பின்பற்றினாலே நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளயும் 12 நாள் பயிற்சிக்குள்ள வந்த உடனே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா கூட இதுக்குள்ள இத பயிற்சிய பண்றதுக்கு பல தடைகள், தடங்கல்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்போ இதையெல்லாம் நாம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, இதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் இருக்கு. இத செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்த மட்டும் அந்த பாசிட்டிவான எண்ணத்த மட்டும் நாம போட்டு இந்த பயிற்சிகள தொடர்ந்து செய்ய நம்முடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய மனதும் அமைதியா இருக்கும். அப்போ இந்த பயிற்சிகள் செய்வதோடு கூட நமக்கு மகரிஷி அற்புதமா தவங்கள வடிவமைச்சு குடுத்திருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா, இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம். அந்த பஞ்சபூதங்களையும், அந்த கோள்களையும் நாம தினந்தோறும் நமக்கு இணக்கமாக மாற்றிக்கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா, நாம எல்லா பயிற்சிகளையும் செய்றோம். நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. தவ பயிற்சிகள செஞ்சு, மன அலைச்சல் வேகத்த குறைச்சு நாம சொன்ன மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையா எல்லாம் மாத்திக்கிறோம். வச்சா கூட நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள், துன்பங்கள் வருது. ஒண்ணு நம்மளோட சஞ்சித கர்மா,
அடுத்தது பார்த்தோம்னா, கோள்களோட நிலை. அப்போ கோள்களோட நிலையில மாற்றங்கள் ஏற்பட, ஏற்பட நம்முடைய வாழ்க்கையிலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப அதுக்கு தான் நாம தினந்தோறும் அந்த கோள்கள நம்முடையதாக்கிக் கொள்ளும்போது, தினந்தோறும் அதோட ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளும்போது, நிச்சயமா அந்த கோள்களோட பாதிப்புல இருந்தும் நம்மள நாம பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்தது அந்த முக்கியமா அகத்தாய்வு பயிற்சிகள். அப்போ தினந்தோறும் இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அன்னைக்கு நாம என்னென்னலாம் செஞ்சோம், அதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, அதுல நாம பாசிட்டிவான ஒரு சங்கல்பத்த போடும்போது, அடுத்த முறை நாம அந்த தவறு செய்யும்போது, இந்த சங்கல்பம் தான் வந்து நமக்கு அந்த தவற செய்யாம நம்மள தடுத்துக் கொள்ளும். அப்போ மகரிஷி குடுத்த அந்த தவப்பயிற்சிகள், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து, குறிப்பாக இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தையும் முடிஞ்சா நாம தினந்தோறும் செய்யலாம். அன்னன்னைக்கு என்னென்ன கோள் இருக்கோ, அதுக்கு உள்ளத மட்டுமாவது அன்னன்னைக்கு செய்யும்போது, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கும். நாம வந்து நல்லோரை பின்பற்று அப்படிங்கிற மாரி, நாம வந்து நமக்கு அற்புதமான ஒரு குரு கிடைச்சிருக்கிறாரு. எப்படி புலவர் தியாகராஜன் ஐயா அணுக்கத் தொண்டராக இருந்து, உருவத்துல கூட அவரைப் போலவே மாறினாரோ, அதே மாதிரி அந்த அரசன்ட்ட வந்து அந்த ஓவியத்த வரைஞ்சு, அவரோட நெகட்டிவ் எல்லாம் மறைச்சு பாசிட்டிவா மாத்துனாரோ, அதே மாதிரி நாம இந்த மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய, செய்ய, செய்ய நம்முடைய வாழ்க்கையும் நாம இந்த குரு நமக்கு கிடைத்த அற்புதமான குரு தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களோட பயிற்சிய மட்டும் நாம பின்பற்றி வாழ்ந்தா போதும். அந்த நல்லோரை பின்பற்றுங்கிறது வேதாத்ரி மகரிஷிய பின்பற்றி வாழ்ந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையும் நாம நினைக்கிற மாதிரி நாம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நடக்கும். எது நடக்குமோ அததான் நாம நினைக்க ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு நம்முடைய மனம் பக்குவம் அடையும். எனவே நாம குருவோட பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றியும், மகிழ்ச்சியும், மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மாசங்கரி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அருமையான சிந்தனைகள், நல்லோரை பின்பற்றுகிற சிறப்பில் நிறைய விஷயங்களை